ஸோ தேர்ட் கேட்டகரி வந்துட்டு ஓவர் ஹைப்பாக இருந்துச்சு இன்டர்நெட்டில், அதனால வாங்கினேன். அதில் வந்து இந்த 2 ப்ராடக்ட் எடுத்து வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த என்ஜி க்ளோட இந்த டியூப், இதில் எல்லா ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸும் இருக்குது. லைக் கோஜிக் ஆசிட், கிளைகாலிக் ஆசிட், நயசினமைட், விட்டமின் இ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 20 கிராம். ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 190 or 180 சம்திங் இதோட பிரைஸ். இது வந்துட்டு பிக்மெண்டேஷனுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்க்கான போட்டோ போட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு ஃபேரான ஒரு டிரான்சிஷன் காமிக்கிறேன். அந்த மாதிரியான இன்ஸ்டாகிராம் பேஜஸை பார்த்து அவங்க கிட்ட லிங்க்னு சொல்லி கமெண்ட் பண்ணப்போ எனக்கு இந்த ப்ராடக்ட் தான் அவங்க லிங்க் அனுப்புனாங்க. ஆல்சோ இது கொஞ்சம் டெர்மட்டாலஜிஸ்ட்டும் இதை சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது கண்டிப்பா ஒர்க்கே ஆகாது. இதுல என்ன ப்ராப்ளம்னா, இது வந்து நான் இந்த ஏரியால எனக்கு வந்து ஒரு பிளாக் மார்க் மாதிரி இப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு கீழே 2 பிளாக் மார்க்கும் ஃபார்ம் ஆச்சு. பிளஸ் எனக்கு வாய் சுத்தி பிக்மெண்டேஷன் இருக்குன்றனால நான் இந்த ப்ராடக்ட்டை வாங்கினேன். பட் இது வந்து அதுக்கான சொல்யூஷனே கொடுக்கல. இன்ஸ்டெட் இது என்ன பண்ணுச்சுன்னா, இது வந்து டிஷ்யூ இன்ஃப்ளமேஷன் ஆச்சு. லைக் பிம்பிள் இல்லாம ஸ்கின்னுக்குள்ளவே பிம்பிள் வர மாதிரி, ஒரு மாதிரி வீக்கோ மாதிரி காமிக்கும், அங்கங்க கட்டி கட்டியா வர மாதிரி இருந்துச்சு. அது வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்தது ஃபேஸ்ல. எனக்கு ஆக்சுவலா வந்து என்னோட நோஸ்க்கு கீழே தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இது கிரியேட் பண்ணுச்சு. இது வந்து சொல்யூஷன் இல்ல, இது ஒரு ப்ராப்ளமா கிரியேட் பண்ணி விட்டுரும். ஸோ இதை நம்பாதீங்க. கேட்டகரியோட லாஸ்ட் ப்ராடக்ட் ஜபா குசும் ஆயுர்வேதிக் ஹேர் லோஷன், ஹேர் ஸ்கேல்ப் லோஷன். சாரி, இது வந்துட்டு ஒரு 100 ml வாங்கினேன். இதோட பிரைஸ் வந்து அரௌண்ட் 168 rupees பிளஸ் 60 rupees ஷிப்பிங் போட்டிருந்தாங்க. அஃபோர்டபிள் மாதிரி இருக்கு, பட் அட்டர் வேஸ்ட். இதை பத்தி நெகட்டிவ் ரிவ்யூ ஏன் ஒன்று கூட இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து எனக்கு ஒர்க் ஆகல. பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு அப்புறம் சொல்றேன். 15 days இது நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் பாப்பீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுல கொடுத்துருக்கிறது ஹேர் லாஸ் ட்ரீட்மெண்ட், டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதை எப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஸ்கேல்ப் பிச்சிங், டேண்ட்ரஃப், அப்புறம் ஹேர் ஃபால், அப்புறம் கிரே ஹேர் ரிவர்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இது நாளையுமே இது செய்யாது. இன்ஸ்டெட் இது என்ன பண்ணுன்னா, நீங்க அப்ளை பண்ணிட்டு காலைல வாஷ் பண்ணீங்கன்னா உங்க ஹேரை ஒரு மாதிரி டார்க் கலர்ல ஓடும். அதெல்லாம் அழுக்கு நினைச்சுப்பீங்க. நோ, இந்த ப்ராடக்ட் ஆல்சோ இதோட ஸ்மெல் ஹெவியா இருக்கும். நீங்க இதை ஓவர் நைட் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓவர் நைட் இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இது ஈஸியா அப்சர்வ் ஆயிக்கும். பட் உங்களுக்கு தூக்கமே வராது. ஏன்னா இதோட ஸ்மெல் அவ்வளோ ஹெவியா இருக்கும். இதுல ப்ரிசர்வேட்டிவ்காக நாங்கள் பாரபின் யூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் என்ன அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு பாரபினை பத்தின நாலேஜும் இல்லை. எனக்கு பாரபின்னா அது டேஞ்சரஸ் கெமிக்கல் அப்படின்னு மட்டும் தான் தெரியும். எப்படி நீங்க பாரபின் இருக்கிறத டெய்லி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் போட்டிருக்கீங்கன்னு தெரியல. இதை நான் வந்து ஒரு 10 பேர்கிட்ட வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல லிங்க் சென்ட் பண்ணியிருக்கேன். அந்த 10 பேரும் சஜஸ்ட் பண்ண ஒரே ப்ராடக்ட் இதுதான். இது எப்படி நீங்க வந்து இதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இது வந்து நான் வந்து சேஃப்னு சொல்ல மாட்டேன், டேஞ்சர்னு சொல்ல மாட்டேன். இது என்னன்னே தெரியல. இது ஒர்க் ஆகாது. எதுக்குமே ஹேர் லாஸ், டேண்ட்ரஃப் எதுக்குமே இது ஒர்க் ஆகாது. இதோட ஸ்மெல், இது அப்ளை பண்ணிட்டு போய் ஹேண்ட் வாஷ் பண்ண இதோட கலர் அப்படி ப்ரௌனிஷா ஓடுது கையில. வாஷ் பண்ண அப்புறமும் எனக்கு இதோட ஸ்மெல் இருந்துட்டே இருக்கேன் ஹேண்ட்ஸ்ல. சாப்பிட கூட பிடிக்கல, அந்த அளவுக்கு இது வந்து ஒஸ்ட். நான் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணி பார்த்தேன். 2 hours விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணேன். ஓவர் நைட்டும் நான் விட்டேன். ஓவர் நைட் விட்ட அன்னைக்கு எனக்கு தூக்கமே வரல. ஸோ நான் ஓவர் நைட்லாம் விடல, ஒரு 2 நாள் தான் விட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரல. ஸோ நியூட்ரலான ஒரு ரிவ்யூ நான் பார்க்கணும்னு நினச்சிருக்கேன். லைக் பாசிட்டிவ் இல்லாமல் நெகட்டிவ் இல்லாமல் இது எப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு யாராவது ரிவ்யூ இருக்கும்னு நான் பார்க்குறேன். பட் இல்லை, நான் 12 years யூஸ் பண்ணுறேன், எனக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்தளவுக்கு அவங்க பின்னாடி நான் ஹேர் பார்க்கல. அவங்களோட ஹேர் அப்படி இல்லைன்னு சொல்ல வரேன். ஸோ இது அட்டர் வேஸ்ட். இந்த மாதிரி நீங்கள் நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூ ஆர் ஸ்கின் கேர், ஹேர் கேர் ஆர் எது கேர்லி விளாக்லாம் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்சோ இந்த ப்ராடக்ட்டில் நான் காமிச்ச ஏதாவது ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பற்றின கமெண்ட்டையும் நீங்கள் சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த ப்ராடக்ட் நீங்கள் ஸ்பெஷலாக இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது பாசிட்டிவ் ரிசல்ட், நெகட்டிவ் எது இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இது எனக்கு தான் ஒர்க் ஆகலையா இல்லை யாருக்குமே ஒர்க் ஆகலையான்னு அது தெரிஞ்சுக்க ரொம்ப ஈகராக இருக்கேன். பாய்.